நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உலகிலே எண்ணற்ற மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தை சார்ந்த அன்பர்கள் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது, தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, தனக்கு கருணை செய்கிறது, அன்பு காட்டுகிறது என்றெல்லாம் என்ற நம்பிக்கையிலே அந்த சக்தியை வழிபட்டு கொண்டிருக்கார்கள். அதற்கு பெயர் வேண்டுமானால், மதத்திற்கு மதம் பெயர் வேண்டுமானால் வேறுபடலாம். ஆனால் ஒரே ஒரு கருத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நம்மை பாதுகாப்பதோடு நாம் என்ன செய்கிறது என்பதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்லுவோமல்லோ, அந்த வகையிலே நாம் செய்யும் செயல்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சமானது பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு சிறிய ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவிடுகிறேன். ஒரு அன்பர் இருந்தார். அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால் திருட்டு தொழில். அப்படி பொருளை திருடி சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். அப்படி வருகின்ற காலத்தில் ஒரு நேரத்தில் தன்னுடைய ஒரு 5-6 சிறுவன்றுப்பான் அவனை அழைத்து கொண்டு திருடுவதற்காக ஒரு தென்னந்தோப்பிற்கு போகிறார். தென்னந்தோப்பு போன உடனே மரத்தில் ஏற போகும்போது கேட்குறாரு, குட்டிப்பா யாராவது பார்க்குறாங்களா, பாடுறா நான் மரம் ஏறினார். இல்லைப்பா யாரும் பார்க்கலன்னு சொல்கிறான். ஒரு அரைவாசி மரம் ஏறணுன்னு கேட்குறான். அப்போ யாராவது பார்க்குறாங்களே, இல்லைப்பா யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். மரத்தின் மேலே ஏறி அந்த தென்னங்குலை வெட்ட போகும்போது கேட்குறான், ஏப்பா யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாப்பா ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏப்பா இல்லைப்பா கடவுள் மேலே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுங்களே, கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்களா, அந்த கடவுள் உங்களுடைய செயலை பார்த்துட்ருக்காருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்னு சொல்கிற ஒரு பொறி தட்டுது. உடனே கீழே சாரன்னு இறங்கி வந்து தன்னுடைய மகனை கட்டி அணித்து முத்தம் கொடுத்து, அப்பா என்னை நீ திருத்திட்ட, இன்றையிலேருந்து நான் திருட மாட்டேன். ஏன்னா என்னுடைய செயலை இறைவன் பார்க்குறாங்கிறதே நான் உணராமல் இருந்தேன். அதனால் இன்றையிலேருந்து நான் நல்லவனாக மாறி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம்பா, உனக்கு என்னுடைய நன்றிப்பான்னு சொல்லி தன்னுடைய குழந்தையே குருவாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த குழந்தையினுடைய பாசத்தில் அவன் சொன்னது சரியாக போகுது. மேலே ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அப்போ நம்ம செய்கிற செயல் எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். ஸோ அந்த வகையில் நாம் உணர்ந்து நம் செயல்பாடுகளை செய்வோமே ஆனால் நம் வாழ்க்கையிலே ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்பதை தான் இந்த கருத்தை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.